உமது சத்துருக்களை பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீ வலது பரிசத்திலே உட்காருங்க ஆண்டவரே. நான் இன்னும் ஜெயிக்கல, இன்னும் மரணம் வர ஒரு மனுஷன் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. பல சத்துருக்களை ஜெயிக்க வேண்டும். அது கடைசி சத்துரு தான் மரணம். அப்ப கடைசி சத்துருவைக்கு மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னால நாம சில காரியங்களை ஜெயிக்க முடியாதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அவர் மூலமாய் பாவத்தை கழுவப்பட்டுட்டோம். அப்போ நம்ம பாவம் கழுவப்பட்டுருச்சு. ஆனா இன்னும் நம்ம தேவனுக்கு உரிய பிள்ளைகளாய் மாற நாம் இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறோம். அந்த இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு போதித்ததை அவர் உங்களுக்கு போதித்து நடத்துவார். நான் சொன்னதெல்லாம் அவர் என்ன பண்ணுவார், நினைப்பூட்டி எதிர நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நம்மை ஜெயமுள்ளவர்களாய் மாற்றுவாரா. நீ இதில் போகாத, இதை பண்ணாத, நீ எழுதப்படதும் வலதுபடும் சாயாதபடிக்கு, பாவத்தை பார்க்காதபடிக்கு, பாவத்தை எதிர்க்கக்கூடிய கிருபை யார் கொடுப்பார்னா ஆவியானவர் கொடுப்பார். அதுக்கு தான் கிறிஸ்துவை தரித்து கொடுப்பார். அதான் ஒருத்தன் அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம், இயேசு கூட எழுந்ததுக்கு அப்புறம் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஏன் நிறைய பேரால ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, பாவத்தை எதிர்க்க முடியலனா இன்னும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள அந்திய கால அபிஷேகம் நமக்கு தேவை. நம்ம கடைசி நாட்களிலே சத்துருக்களை ஜெயிக்க என்ன வேணும்? நமக்கு அபிஷேகம் வேண்டும்.